ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வழி கற்போம். நம்ம தமிழ் வழி கற்போம் சேனலில் டென்ஸ் சீரீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். டென்ஸ் இப்போது 12 டென்ஸுடைய ஃபார்மேஷன், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த டென்ஸ் ஃபார்மேஷனை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். தயவு செஞ்சு அதை பார்த்ததுக்கப்புறமா இந்த டென்ஸ்லாம் பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ரக்சர் தெரியாமல் எந்த டென்ஸையுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் அந்த டென்ஸை நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் தமிழ் மீனிங்கோடு சொல்லுங்கள், அதனுடைய தமிழ் மீனிங்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த டென்ஸ் ஃபார்மேஷன் வீடியோ மீனிங் சொல்ல மாட்டேன், இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டென்ஸும் இப்போ அந்த ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டென்ஸுமே நம்மளுடைய மீனிங் ப்ளஸ் அதனுடைய யூசேஜஸ் இதெல்லாமே செப்பரேட் வீடியோவாக இப்போ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டு வீடியோவுமே செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இது அதனுடைய கண்டினியூவேஷனாக 3வது வீடியோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்த வீடியோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் ப்ளஸ் அதனுடைய தமிழ் மீனிங், அதனுடைய யூசேஜஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இங்கே ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஃபார்ம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹேவ் அல்லது ஹேஸ் இது ரெண்டுத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஹேவ் அல்லது ஹேஸ் இது வரும்னு சொல்லியிருக்கோம். இது கூட V3, அதாவது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஹேவ் அப்படின்றது, இந்த ஹேஸ் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷீ, இட். இது இல்லாமல் ஏதாவது நேமிங் வேர்டு அப்படின்னாலுமே ஹீ, ஷீ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அடங்கிடும். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது அதுக்கு பக்கத்தில் ஹேவ் ஃபார்ம் கண்டிப்பாக ஆஸ் அதான் யூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து ப்ளூரல் ஃபார்ம் எது வந்தாலும் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஃபார்ம், அதுலேயும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்டான ஹேவ் அல்லது ஆஸ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்படி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஐ ஹாவ் ரிட்டன். ஸோ நான் ரைட் அப்படிங்கிற வேர்ப் எடுத்திருக்கேன். ரைட்னுடைய V3, ரைட், ரோட், ரிட்டன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் அப்படின்னு வரும். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம போட்டுக்கலாம். நாவல், அப்படி இல்லைன்னா ஸ்டோரி, இந்த மாதிரி லெட்டர், இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஐன்றது சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றதுனால இங்கே ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே தேர்ட் பர்சனாக இருந்தால் ஆஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர், ரிட்டன் ஏ நாவல், ரிட்டன் ஏ ஸ்டோரி, எனிதிங். ஸோ இதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கதை எழுதி இருக்கிறேன். இந்த எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அங்கே வரணும். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய தமிழ் மீனிங். இதையே இப்போ வேறு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். ஷீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆஸ் போடுவோம். ஷி ஹாஸ் வாட்ச்டு ஏதாவது திஸ் மூவி. ஸோ இங்கே ஷீன்றதுக்கு ஆஸ் போட்டாச்சு. வாட்ச்ன்ற மெயின் வெர்ப் எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய V3 ஃபார்மேட் வாட்ச்டு. ஸோ வாட்ச்டு போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன தமிழ் மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் இந்த படத்தை பார்த்திருக்கிறாள். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இருக்கிறாள், இருக்கிறேன், இருக்கிறான்
அந்த மாதிரி வரணும். அவ்வளோதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இந்த வார்த்தை வரணும். இது அவள் அப்படின்றதுனால பார்த்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம். அவன் அப்படின்னா பார்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் ப்ளூரல் போட்டிங்கன்னா தே போட்டிங்கன்னா பார்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறார்கள், இருக்கிறேன், இருக்கிறாள், இந்த மாதிரி வர்றது தாங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை யூ ஹேவ் டன் எ கிரேட் ஜாப் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா. யூ அப்படின்றதுனால ஹேவ் போட்டிருக்கோம். டன் வந்து டூனுடைய V3, டூ டிட் டன். ஸோ அதனுடைய V3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய அடிக்கடி நம்மளும் யூஸ் பண்ணுற வார்த்தை. நம்மளை வந்து யாராவது நல்லா நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சுப்பீரியர் வந்து இந்த மாதிரி பாராட்டுவாங்க. யூ ஹேவ் டன் எ கிரேட் ஜாப், யூ ஹேவ் டன் எ ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்வாங்க. இதுதாங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதனுடைய தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். யூ அப்படின்றது நீ அல்லது நீங்கள். சிங்குலருக்கும் அதே தான், ப்ளூரலுக்கும் அதே தான். நீங்கள் ஒரு நல்ல அல்லது சிறந்த வேலையை செய்திருக்கிறீர்கள். ஸோ அந்த இருக்கிறீர்கள், செய்திருக்கிறீர்கள், இந்த வார்த்தை வரணுங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அப்படின்னு ப்ளூரல்ன்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு வரும். நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்திருக்கிறாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். இந்த இருக்கிறீர்கள் அப்படின்னு வரணும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த டென்ஸை வந்து இப்போ நம்ம லைஃப்பில் எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். யூசஸ் எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஃபஸ்ட்டு மெயின் யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் மென்ஷனிங் த டைம் ஆஃப் ஆக்ஷன். அப்படின்னா என்னங்க, நாட் மென்ஷனிங் த டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செஞ்சுருக்கோம், அந்த செயலுடைய நேரத்தை டைமை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. தோராயமாக சொல்கிறோம், இல்லை ஜஸ்ட்டு இப்போ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் தான் மெயினாக வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம டைம் மென்ஷன் பண்ணாமல் சென்டென்ஸை சொல்கிறது, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். இப்போது ஐ ஹாவ் just finished my homework. ஸோ ஹாவ் போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இது நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு டென்ஸுக்கும் சில வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நான் மொத்தமாக சொல்கிறேன், ஒரு இதுவாக சொல்கிறேன். ஸோ ஃபினிஷ்னுடைய V3 ஃபார்மேட் வந்து ஃபினிஷ்டு. ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா, நான் இப்போ தான், ஜஸ்ட்டுன்றது இப்போ தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ தான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்திருக்கிறேன். தூய தமிழ் சொல்லுவோம் அப்படின்னா வந்து முடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம ஜென்ரலாக பேசும்போது சொன்னால் இப்போ தான் முடிச்சிருக்கேன், நான் என்னுடைய ஹோம்ஒர்க் வந்து நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதாங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு என்ன இதனுடைய இது என்ன, இப்போ நான் அங்கே டைம் வந்து நான் எந்த நேரத்தில் நான் இதை வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லலை. இப்போ ஜஸ்ட் இப்போ நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டோ இல்லை அப்பாவோ வந்து யாரோ கேட்குறாங்க, ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக வந்து சொல்லும்போது ஒரு டைம் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாம நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ½ hourக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு 1 hourக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம், எப்போ வேணாலும் முடிச்சிருக்கலாம். இப்போ மதியம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காலையில் கூட முடிச்சிருப்பீங்க, அதையும் கூட நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். நான் முடிச்சிருக்கேன், என்னுடைய ஹோம்ஒர்க் வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு டைமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு எடுத்துக்கங்க. இது இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நவ், இப்போ நீங்கள் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நீங்கள் வந்து பேசும்போது இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா இவர் வந்து இப்போ உங்களை கேட்குறாரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ½ hourக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிருப்பீங்க அப்படின்னா இப்போ எப்போயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண செயல் தான், ஆனால் கேட்கும்போது வந்து நம்ம அதை செஞ்சு முடிச்சிருப்போம்.
அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம டைம் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் புரிகிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் அடுத்த சென்டென்ஸ் ஒன்று எழுதுகிறேன். மை ஹஸ்பண்ட் ஹாஸ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் ஆஃபீஸ். மை ஹஸ்பண்ட் ஹாஸ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் ஆஃபீஸ். மை ஹஸ்பண்ட் அப்படின்றது இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஹேவ் ஃபார்ம் வந்து ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கம் அப்படின்றது V3, கம்னுடைய V3 தான். கம், கேம், கம். ஸோ இதனுடைய V3 கம். இதுதான் மை ஹஸ்பண்ட் ஹாஸ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் ஆஃபீஸ். இப்போ ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, யாருக்கிட்டே சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க இப்போ ஒரு ஃபோன் வருது, இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை ஒரு ½ hour கூட ஆகிருக்கலாம். அவர் வந்து ½ hour கூட ஆகிருக்கும். இப்போ தாங்க வந்தார், இப்போ தான் வந்திருக்காரு ஆஃபீஸ்லேருந்து, அதுக்குள்ளேயே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இல்லை என்ன வேணும், அந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது டைமை மென்ஷன் பண்ணாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு செயலை சொல்கிறதுக்காக தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இன்னும் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மை பிரதர் ஹாஸ் ஆல்ரெடி. இந்த ஆல்ரெடி, ஜஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சீன் திஸ் மூவி இப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மை பிரதர் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அப்படின்றது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட்டு, ஆல்ரெடி அப்படின்றது. சீன் அப்படின்றது சீனுடைய V3, சி, சா, சீன். ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய பிரதர் வந்து இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஸோ இது வந்து என்ன சொல்ல வரும், இப்போ ஏதோ ஒரு படம் டிவியில் போகுது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மூவிக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய தம்பி வந்து இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லுவோம். எப்போ பார்த்துருக்கான் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. அதுதாங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். டைம் மென்ஷன் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் செஞ்ச செயல்களை வந்து பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன், முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய மெயின் யூஸ். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப டீப்பாக புரியும். ஐ ஹாவ் ஆல்ரெடி visited this place. ஐ ஹாவ் ஆல்ரெடி விசிட்டட் திஸ் பிளேஸ். நீங்கள் ஏதோ ஒரு பிளேஸுக்கு வந்து இப்போ நிறைய பேர் போகிறீங்க, அவர் இது சர்ப்ரைஸாக ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பிளேஸை வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது எப்போ அவர் பார்த்தாருன்றது நமக்கு தேவையில்லை. பட் அவர் என்ன சொல்லுவார், ஜென்ரலாக வந்து நான் ஆல்ரெடி இந்த பிளேஸை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாருங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வி ஹாவ் பாட் அப்படின்றது பை, பாட், வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. we have bought a new bike அல்லது நியூ கார், நியூ ஹவுஸ். இங்கே என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஆப்ஜெக்டை வந்து காராக போட்டுக்கலாம், இல்லை ஹவுஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு புதிய வாகனம், கார், பைக் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பைக், ஒரு புது பைக் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த வாங்கியிருக்கிறோம் அப்படின்றது வின்றது ப்ளூரல் அப்படின்றதுனால ஹேவ் போட்டிருக்கோம். ஸோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வாங்கினாங்கன்றதை அவங்க டைமை மென்ஷன் பண்ணல. நாங்கள் வந்து ஒரு புது வீடு இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சொன்னால் அதே மாதிரி தான். ஐ ஹேவ் பாட் எ நியூ மொபைல் அப்படின்னு கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேவ் பாட் எ நியூ மொபைல். ஏதோ ஒரு கம்பெனி கூட நீங்கள் ஆட் பண்ணி சொல்லிடலாம். சாம்சங் மொபைல், இல்லை ஓப்போ மொபைல், ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் நேற்று வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, நான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்ற டைமை அவர்கிட்ட நீங்கள் சொல்லலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கலாம், இல்லை 2 days முன்னாடியும் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு 1 hour முன்னாடி கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இதுதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
இப்போ நம்மளை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க, இல்லை நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க, நம்மளுடைய ரிலேஷனோ இல்லை தூரத்து சொந்தக்காரங்க யாராவது, நீ என்னப்பா படிச்சிருக்க, இல்லை என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஜென்ரலாக கேட்பாங்க. இந்த என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு படிப்பு நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி. நீங்கள் ஏதோ ஒரு டிகிரியை வந்து இங்கே நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறீங்க, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதுதான் நம்ம எந்த டைமில் படித்தோம் அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல தேவையில்லை. நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேங்க, பிஇ படிச்சிருக்கேங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம டைம் மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக நீங்கள் ஜஸ்ட்டு செஞ்சுருக்கிற வேலையை வந்து சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூசேஜ் வந்து நம்மளுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அது என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அல்லது எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து இது வரைக்கும் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கார். நான் சொல்லும் போதே எப்படி சொல்கிறேன் பாருங்கள், இது வரைக்கும் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்லுவீங்க, ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால ஆஸ் போட்டிருக்கோம். வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஓன்னு வச்சுக்கலாம், வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓன்ன்றது வின்னுடைய V3, வின் ஓன். ஸோ ஆஸ் ஓன், இல்லை அப்படின்னா காட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது கெட் அப்படின்றது கெட், காட். ஸோ அந்த V3 வந்து காட் அப்படின்னு ஆயிடுது. ஏதோ ஒன்று ரெண்டுத்துல வேணால் போட்டுக்கலாம். 2 ஆஸ்கார் அவார்ட்ஸ். இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் வந்து இது வரைக்கும் 2 ஆஸ்கார் அவார்டு அவர் லைஃப்பில் வாங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கிறது, அவர் இனிமேல் கூட நிறைய வாங்குவார்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கிற அவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது வரைக்கும் அவர் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. எப்போ வாங்கினாருன்னு நம்ம சொல்லலை. அவர் லைஃப்லேயே வந்து பிறந்ததுலேருந்து இப்போ நம்ம எப்போ பேசுகிறோமோ அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் வரைக்கும் அவர் செஞ்ச அச்சீவ்மெண்ட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ், இதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டில் நவ் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை மறைமுகமாகவும் சொன்ன மாதிரியும் இருக்கும். டில் நவ்னா இப்போ வரைக்கும் அவர் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதாங்க வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். நம்மளுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இப்போ நம்மளை பற்றி நம்ம ஏதாவது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் ஓன் 5 times இன் செஸ் மேட்ச். நான் வந்து இப்போ செஸ் மேட்ச் விளையாடுறேன், நான் ஒரு செஸ் பிளேயர்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இது வரைக்கும் வந்து செஸ் மேட்ச்சில் 5 முறை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல மறைமுகமாக இப்போ என்னன்னு வருது, டில் நவ். அவர் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் எப்போ நம்ம பேசுகிறோமோ அப்போ வரைக்கும் அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம சொல்கிறோம். அவர் இது வரைக்கும் செஸ் மேட்ச்சில் 5 முறை ஜெயிச்சிருக்கிறார். அந்த ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டில் 5 முறை இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய செகண்ட் யூசேஜ். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இப்போ வந்து நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதுவோம், நான் ஃபேமிலியோடு சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறேன். வி ஹாவ் விசிட்டட் தாஜ்மஹால் 2 times till now அப்படின்ற வார்த்தை வந்து நான் மறைமுகமாகவும் சொல்லலாம். நீங்கள் சொன்னாலுமே வந்து இது மறைமுகமாக தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். வி ஹாவ் விசிட்டட் தாஜ்மஹால் 2 times.
அப்படின்னா நான் இது வரைக்கும் 2 முறை தாஜ்மஹாலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து எப்போ நம்ம பேசுகிறோமோ அது வரைக்கும் தான் அந்த கணக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து டைம் மென்ஷன் பண்ணாமல் என்னுடைய லைஃப்லேயே நான் இது வரைக்கும் 2 முறை தாஜ்மஹாலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதே மாதிரி இன்னும் சில சென்டென்ஸ்லாம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து we have gone. gone அப்படின்றது கோவனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். go went gone. so we have gone to London 3 times till now அப்படின்றது இருக்கட்டும். ஸோ we have gone to London 3 times. நாங்கள் லண்டனுக்கு வந்து 3 முறை போயிருக்கோம், சென்று இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க லைஃப்லேயே வந்து இது வரைக்கும் 3 முறை வந்து லண்டனுக்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க போவாங்க போக மாட்டாங்கன்றதை பற்றி நம்ம பேசலை. இது வரைக்கும் அவங்க எத்தனை முறை போயிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. யூசஸில் 3வது வந்து இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாக சொன்னோம். அதாவது லைஃப் டைம்லேயே வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை அச்சீவ்மெண்ட்டை பாசிட்டிவாக சொன்னேன். இத்தனை முறை நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இத்தனை முறை இதை பார்த்துருக்கோம், இத்தனை முறை இந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பாசிட்டிவாக சொன்னோம் இல்லையா. இதையே வந்து நெகட்டிவாக நம்ம சொல்லுவோம். நம்ம லைஃப்லேயே இது வரைக்கும் செய்யாத விஷயங்கள், இல்லை பார்க்காத விஷயங்கள், நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இந்த ஊரில் நான் போனதே இல்லை அப்படின்னு நெகட்டிவாகவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனுக்கும் வந்து நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், தாஜ்மஹாலை நான் 2 முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கேன், நான் தாஜ்மஹாலை வந்து இது வரைக்கும் நான் 2 டைம்ஸ் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அவன் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்னன்னு சொல்லுவான், அவனும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவரும் வந்து பேசும்போது ஐ ஹாவ் நெவர் சீன். ஸோ நான் பார்த்தேன்றதுக்கு ஐ ஹாவ் சீன் தாஜ்மஹால்னு போடுறேன். நெவர் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ நெவர் அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நெவர் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் மீனிங் வந்துடும் தாஜ்மஹால். ஐ ஹாவ் நெவர் சீன் தாஜ்மஹால். ஸோ டில் நவ் அப்படின்றது இங்கே இன்டைரக்டாக நம்ம எடுத்துக்கலாம். நான் தாஜ்மஹாலை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான லைஃப் டைம் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், லண்டனுக்கு போவோம்னு சொன்னேன், அதையே நான் இது வரைக்கும் போனதே இல்லை, நீயாவது போயிடலாம், நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we have never gone அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இங்கே நாட் போட்டுக்கலாம் நம்ம, we have not. இங்கே நாட் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக இங்கே அப்பாஸ்ட்ராஃபி போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், we haven't அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we have not gone to London till now. நான் இது வரைக்கும் லண்டனுக்கு போனதே இல்லை. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னென்ன உதாரணங்களை கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் நெவர் சேவ்டு மணி. பணம் வந்து நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சதே இல்லை, பணம் சேர்க்குறேன், இவ்வளோ காசு வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ ஒரு 1 lakh காசு இல்லை, நான் இப்போ 1 lakh வந்து பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நான் இது வரைக்கும் பணத்தையே சேர்த்து வச்சது இல்லைடா, பரவாயில்ல நீயாவது பணம் சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஐ ஹாவ் நெவர் சேவ்டு, சேவ்டு. ஸோ இதுக்கு நான் பணத்தை சேர்த்து வச்சதே கிடையாது. இந்த மாதிரியான நெகட்டிவ் சென்டென்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொன்று வந்து ஷீ ஹாஸ் நெவர் பிளேடு. ஷீன்றதுனால ஆஸ் போட்டிருக்கோம். ஷி ஹாஸ் நெவர் பிளேடு வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸ் வந்து இப்போது பசங்கக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இவங்க வந்து இது வரைக்கும் வீடியோ கேம்ஸு விளையாடதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா he has not, hasn't, has not, he hasn't watched cricket. கிரிக்கெட் வந்து அவள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லைவ்லின்னு கூட ஒரு வார்த்தை போட்டுங்களேன். நேரில் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, டிவியில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், நான் இது வரைக்கும் லைஃப்பில் இந்த விஷயத்த பண்ணதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை, செஞ்சதே இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இதுதான். என்னென்ன யூசேஜ் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்.
டைம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலினுடைய டைமை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறது. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்சஸ், ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இது வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 சுச்சுவேஷன்ஸில் நம்ம லைஃப்பில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து நிறைய வேர்பை யூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் செஞ்ச செயல்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.